நீ பார்த்தா ராசியே இல்ல, நான் பாக்குறேன். குடு. உன் காதுல இருக்க தோட எவ்வளவு நாளா கேக்குறேன், அத முதல்ல குடு. என்னடா எப்ப பார்த்தாலும் என் தோடு மேலேயே கண்ணு? எங்க அப்பா போட்டிருக்காரு, ஆனா நான் கேட்டா மட்டும் வாங்கி தர மாட்டேங்கிறாரு, அதான். சரி, எங்க அப்பா எனக்கு வேற தோடு வாங்கி கொடுத்த உடனே இதை நான் உனக்கு கொடுத்துடுறேன், சரியா? சரி, சத்தியமா? சத்தியமா. கிள்ளலையே. வராரா? வருது. வருதா? என்ன வருது? ஏதோ ஒரு பிளஸர் வருது. பிளஸரா? அதான் சீமத்துறைங்க வருவாங்களே, அந்த குதிரை வண்டி. ஓ, அதுல யார் வரா பாரு. அன்னைக்கு ஸ்டேஷன்ல பார்த்தோமே, அந்த கலெக்டர் வராரு. கலெக்டர்? அவர் எதுக்கு வர? ஏய், கலெக்டர் வராரு. ஐயோ, கலெக்டர் வராரு. நிறுத்துங்க. நிறுத்துங்க. யாரோ ஒரு பொண்ணு நடு ரோட்ல ஓடி வருது. ஆமா, ஏன் ஓடி வருது? நிறுத்துங்க. நிறுத்துங்க. பாரதி கல்லு. ஐயோ, துரை, இந்த ஆணி யாரோ செட்டப் பண்ண மாதிரி இருக்கு. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. எது எது? ஏப்பா பாரதி, வெள்ளம் அடிச்சிட்டு போறத பத்தி பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு எந்திரிச்சு போறிய, என்ன அர்த்தம்? அட சத்தம் கேட்டதுல என்னன்னு போய் பாத்து. நீங்க ஒண்ணு, நம்ம பசங்க யாராவது கிணறு வெட்ட வெடி வச்சிருப்பானுங்க, அதை போய் பாத்துக்கிட்டு. புழுதியில வந்த காரை ஒரு நொடியில கழுவிட்ட. ஊரா நனைஞ்சு வச்சையா. யாருக்கு வச்சு வெட்டிது? கணக்கு வாத்தியா இருக்கு. எதுக்கு? கணக்கு பாடம் ஒழுங்கா எழுதலன்னு எப்படி அடிச்சிருக்காரு பாருங்க. டேய், காட்டுங்கடா. நல்ல வாங்கியிருக்கானே, பழுப்பு கலரால தெரியுது. ஏய், நீ காட்டேன்டா. ஏன் நீ காட்டேன்? சீ, அதேதான் இங்கேயும். பாத்தீங்களா? அதான் வாத்தியாருக்கு பாடம் சொல்ல இப்படி செஞ்சோம். அதுக்காக யார் இப்படி ஒரு ஐடியா பண்ணது? பாரதி. பாரதி. சரியான இன்ஜினியர் மூளை தான். ஐயோ ஈஸ்வரா. ஏய், என்னம்மா துரைய பேர சொல்லி கூப்பிடுற? அட ஈஸ்வரா. சொல்லல, கலெக்டர் நல்லவரை கோச்சுக்க மாட்டாருன்னு. யார் சொன்னது? இதுக்கு தண்டனை இருக்கு. ஏய், என்ன துரை, கெட்டியா பிடி. நல்லா ஓட்டுத வண்டி. ஆமா, அது எந்த ஊரு? பாலையூர். மழை பெஞ்சு ஆத்துல தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அது எப்ப வெள்ளமா மாறும்னு தெரியல. எல்லாரும் சொல்லி கொடுத்த மாதிரி செய். திருட்டு வேலை செய்யும் போதெல்லாம் சந்தோஷமா சேர்த்துருதுல. டேய், டேம் கட்ட போறாங்களா? அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே. எவ்வளவு செலவு பண்ண போறாங்களா? உத்தரவு மட்டும் தான் அவங்க கொடுத்தாங்க. பணத்தை நான் கொடுக்க போறேன். ஒத்துழைப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து கொடுக்கணும். இந்த ஊருக்காக எவ்வளவு நல்லது பண்ண போறீங்க. ஒத்துழைப்பு எவன் கொடுக்க மாட்டான், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். ஆமா, அவ்வளவு பணத்துக்கு நீங்க எங்க போவீங்க? கொடையூர் மகாராஜா பரமேஸ்வரனுடைய ஒரே வாரிசு நான். அப்ப நீங்க ராஜாவா? ஆனா இப்ப ராஜாவா வரல, இந்த டேம் கட்ட இன்ஜினியரா வந்திருக்கேன். பணத்துல மட்டும் நீங்க ராஜா இல்ல, மனசாலையும் நீங்க ராஜா தான். ஏய் பாரதி, ஒரு ராஜாவையும் முந்தானையில மூடிட்ட. பெரிய ஆளுடி நீ. ஏன் துரை, மழை பெஞ்சு எங்க பார்த்தாலும் ஒரே வெள்ளக்கடா இருக்கு. இந்த சமயத்துல அணைய கட்டுறது சிரமமா இருக்காது? ஆத்தை திருப்பி விட்டு டேம் வெளியே ஆரம்பிக்க வேண்டியதுதான். ரொம்ப கஷ்டமா இருக்குமே துரை. இஷ்டப்பட்டது கிடைக்கணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வணக்கம் ராஜா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். இவ என்னுடைய ஒரே பொண்ணு, பேர் மணி பாரதி. இங்க ஏதாவது வேலை செய்யணும்னு ஆசைப்படுறா, சேர்த்துக்குவீங்களா? வெரி நாட்டி கேர்ள். பார்த்துருக்க. ஆமா, என்ன வேலை செய்வாங்க? அதான் வீட்டு வேலை செய்யறது, சமையலுக்கு ஒத்தாசையா இருக்கிறது, எல்லா வேலையும் செய்வா. இல்ல, வயசு பொண்ணு, இது சின்ன கிராமம், ஊர்ல ஒண்ணு யாரும் சொல்ல மாட்டாங்களா? ராஜா, நான் மகாகவி பாரதியுடைய விசுவாசி.
என் பொண்ணை அவர் கண்ட புதுமை பெண்ணாக தான் வளர்த்து வச்சிருக்கேன். இந்த ஊரை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க. சரி எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஓகே தான் வேலை செய்யட்டும். தேங்க்ஸ். இது ராயக்கோட்டை ஜமீன் அவங்க எஸ்டேட்டில் வேலை செய்கிற ஆளுங்க தங்குறதுக்காக கட்டினது. இதுலயே நீங்கள் தங்க போறீங்க. நானும் இங்கே வேலை செய்ய தானே வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் ராஜா அரண்மனையில் தங்கினவராச்சா? எவ்வளோ உயரத்தில் வாழ்ந்தாலும் தூங்குற இடம் நம்ம உயரம் தானே. சபாஷ். பாருங்க சாமி பாரதி, இங்க வாங்க. பெரிய இடம், பார்த்து நடந்துக்க. இந்த கிராமத்திலேயே அதிகமாக படித்த ஒரே பொண்ணுன்ற திமிர் மட்டும் உனக்கு இருக்கக்கூடாது. இருக்காதுப்பா, பார்த்து நடந்துக்கிறேன். பாரதியார் பேரை காப்பாத்து. சரிப்பா. ஏமா இந்த ஊர்லயே அதிகமா படிச்ச பொண்ணு நீதானா? ஆமா, வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சாரு எங்க அப்பா. இஸ் இட்? எஸ். அப்படி என்னமா படிச்சிருக்க? 4ஆம் கிளாஸ். ஏய் அடராணி துரை, யா நான் எப்போ வேலைக்கு சேரலாம்? உங்க இஷ்டங்க. தேங்க்ஸ். ஓகே. டேய் சீக்கிரமா வேலைய பாருங்கடா. என்னடா மந்தமா நடக்குறீங்க? 3 வேளை சாப்பாடு போட்டு கூலி கொடுக்கறேன்ல. ஓடு. என்னடா ஏன் மூஞ்சி பாத்துட்டு இருக்கீங்க? ஒழுங்கா அடிங்கடா. பெயிண்ட். எனக்கு தொடக்கிற நீ அடிக்க போல. நல்லா தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணு. வாஷ். துரை, கருப்பட்டி காபி. தேங்க்யூ வெரி மச். நோ மனுஷன். கரெக்ட். இங்கே வெள்ளம் வருது இல்லையா? இங்கே நம்ம டேம் கட்டினா தண்ணி இங்கே வந்து சேர்ந்துடும். அப்போது இங்கே இருக்கிற இந்தாங்க காபி. எல்லா ஊரும் மை காட். ஏய் என்ன பண்ணு நீ? எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பிளான்ஸ் தெரியுமா அது? வர விளையாட்டு ஜாஸ்தியாச்சு உனக்கு. இனிமே இங்கே வேலைக்கெல்லாம் வர வேண்டாம். போய்ங்கிறது. இனிமே சாப்பாடு மாத்திரம் கொடுத்தா போதும். போ. சாப்பாடுலாம் ஒன்றும் வேண்டாம். போ, கெட் அவுட். என்ன பசி இட்டி கொல்லுது. சாமி பிள்ளை எல்லாம் தூங்கிட்டாங்களே, எங்க போய் சாப்பிடுறது? ஓஹோ பாரதி, புட்டு சூப்பர். தேங்க்ஸ். ஆமாங்க, புட்டு பிரமாதமுங்க. நான் உள்ள கமிங். கம். இந்த ஊர்லயே நான் செய்யற புட்டு தான் தனி ருசியா. எங்க அப்பா சொல்லுவாரு. ஏய் புடி ஏய் பறக்குது பாரு. ஏய் பிளான் எல்லாம் புடிங்க. ஏய் பேப்பர் பிடி. பிடிங்க. 3 4 5 8 11 12. துரை போனா போது விடுங்க துரை, வேற வரைஞ்சுக்குருவான். எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பிளானுங்க. 1000 மெஜர்மெண்ட் எடுக்கணும். அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க. போய் வேலை பாருங்க. என்ன தெரியும் உங்களுக்கு? துரை, ஒரு பிளான் கூட மிஸ் பண்ணல. 38 இருக்கு. தேங்க்யூ வெரி மச். நோ மனுஷன். அட முக்கியமான பிளான். புடி 39. 39. ஏய் அங்க புடி. How are you today, Mr. Lingeshwaran? ஃபைன் தேங்க்யூ. வேட்டையாடலாம்னு இந்த பக்கம் வந்தேன். நீயும் இங்க வேட்டை ஆடிட்டு இருக்க போல இருக்கு. நீ எப்படி டேம் கட்டுறேன்னு பார்க்கத்தான் நான் மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தேன். அதே கவர்னரை நான் வஞ்சகமா ஏமாத்தி. ஓ ஐ சி. ஆனா இங்க பார்த்தா நீ டேம் கட்டுற மாதிரி தெரியல. இவ்வளவுதான் கட்டுவேன்னு நினைக்கிறேன். கட்டிக்கோ, நல்லா தான் இருக்கா. தேங்க்யூ வெரி மச். துரை எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க துரை. நல்லா இருங்க. என்ன சாமி பிள்ளை இது? அவங்க ஆளுங்க நம்ம நாட்டையே கட்டி ஆள்றாங்க. எதை என்னால முடிஞ்சது ஒருத்தியாவது கட்டி ஆளலாமேன்னு கட்டிக்கிட்டேன். வாட் டிட் யூ லைக் இன் நேம்? சார், என்ன சொன்னுச்சு அந்த பொண்ணு? வாங்க வேலையை பார்க்கலாம். ஒன்னும்
இல்லை 2 இல்லைங்க, 30 ஊருக்காரர்கிட்ட பேசியிருக்கிறேன். கனவுல கூட அவனால அந்த டேமை கட்ட முடியாது. நான் சொன்னா போய் சொல்ற மாதிரி இருக்கும். இந்நேரம் ஊருக்காரெல்லாம் சேர்ந்து அந்த ராஜாவை ஊருட்டே துரத்தி இருப்பாங்க. ஊர்க்காரங்க மாறிட்டாங்கன்னா மாற மாட்டானுங்க. ஊருக்கு 4 பேர்த்த நம்மால செட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு தான் கொஞ்சம் ஜாஸ்தி செலவாயிருச்சு. அந்த ராஜா ஊரை விட்டு போயிட்டான்னு நல்ல செய்தியோட வா. உனக்கு ஒரு கிராமத்தையே பட்டா போட்டு கொடுக்குறேன். எல்லாம் செலவு நோட்டா. ஏண்டா சுப்புராசு, எல்லா ஊருக்காரும் சிரிச்சுக்கிட்டே போறாங்க. ராஜாவை ஊருட்டு துரத்திட்டீங்கல்ல. அங்க வந்து பாருங்க. ரங்கன் ஓ, முருகன் பழனிசாமி ஓ, காசிநாதன் ராமசாமி குப்புசாமி. என்னடா ஆச்சு? நீங்க சொன்ன மாதிரி ஊரை விட்டு துரத்து தாங்க வந்தோம். உண்மைதான். நாம இங்க டேம் கட்டினா 30 கிராமம் இல்ல, கிழக்கில் இருக்கிற 36 கிராமமும் தண்ணியில முழுங்கி போயிடும். அதைத்தான் நான் இத்தனை நாள் சர்வே பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கவலைப்பட வேண்டாம். மேற்கே இருக்கிற கிட்டத்தட்ட 8000 ஏக்கர் நிலம் என் பக்கத்துல இருக்காரு. இவரு ராய்கோட்டை ஜமீன் என் பாலிய நண்பர். இவருக்கு சொந்தமானது. அந்த நிலத்தை எல்லாம் இவரு உங்களுக்கு எழுதி கொடுக்க போறாரு. இவருடைய நல்ல மனசுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நல்ல மனசு எனக்கு இல்ல, இவருக்கு தான். நான் என் நிலத்தை சும்மா கொடுக்கல, அதுக்கு உண்டான பணத்தை இவர் ஏற்கனவே என்கிட்ட கொடுத்துட்டாரு. யார் யாருக்கு கிழக்குல நிலம் இருக்கோ அதே அளவு நிலத்தை மேற்குல உங்களுக்காக எழுதி வைக்க சொல்லிட்டாரு. கிழக்குல டேம் கட்டினா மேற்குல இருக்கிற அந்த நிலத்துல வருஷம் பூரா 3 போகம் விளைவிக்கலாம். ரொம்ப நன்றிங்க. ஆனா ஒண்ணு, கிழக்குல தண்ணியில முழுக போற உங்க நிலத்தை நீங்க எம்பேல எழுதி கொடுக்கணும். அந்த இடம் எனக்கு சொந்தமானாதான் எந்த பிரச்சனையும் இல்லாம நான் அங்கே டேம் கட்ட முடியும். ஆனா அதுக்காக அந்த இடத்த நீங்க சும்மா கொடுக்க வேண்டாம். இன்னைக்கு அந்த இடத்துக்கு என்ன விலை இருக்கோ அதுக்கு 2 மடங்கு பணம் நான் கொடுக்கறேன். சம்மதமா? எங்க கரும்பையும் கொடுத்து அது கடிச்சு திங்கிறது கூலியும் கொடுக்குறாங்கிறீங்க. யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? சம்மதமுங்க. எப்ப சம்மதம் தானே? சம்மதங்க. யோ நிறுத்துங்க. அதெல்லாம் முடியாதுங்க. அந்த இடம் எங்க தாத்தா சொத்து. நான் எப்படிங்க உங்க பேருக்கு எழுதி கொடுக்க முடியும்? என்ன சொல்றீங்க? ஏப்பா, நம்ம இடத்துக்கு பதிலா இடத்தையும் கொடுத்து அந்த நிலத்துக்கு 2 பங்கு பணத்தையும் கொடுக்கறாரு. எதுக்கு? நம்ம ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான். அது புரியாம பேசுறீங்க. இது எங்க பாட்ட சொத்துங்க, கொடுக்க முடியாது. டேய், ஊரோட நல்லது முக்கியமா செத்து போன உங்க தாத்தா முக்கியமா? ஏன்டா பேசிக்கிட்டே இருக்கான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? யோ மரியாதையா ஒத்துக்குங்க, இல்லனா மொத்த கிராமம் சேர்ந்து உங்க பரம்பரையை அடிச்சிருவோம். என்னையா? ஆமா அடிச்சிருவோம். இல்லனா அடிச்சே கொன்றுவோம். ஈஸ்வரா, அதுக்கு மேல பேசியிருந்தோம்னா எங்க ஊருக்காரங்களே எங்களை உயிரோட கொளுத்திருப்பாங்கய்யா. அதுக்கு பயந்து தான் நாங்களும் கை நீட்டி காசு வாங்கிட்டோம்யா. அவன் பணத்தாலேயே அடிச்சிட்டான். நீங்க வேணா என்ன செருப்பாலேயே அடிச்சிருங்க. உன்னை அடிச்சு என்ன பிரயோஜனம்? Damn it. அதானே. ஆனா அவனை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. டேம் கட்டுறது உறுதியாயிருச்சு.